வணக்கம் நண்பா. ரேஜர் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ஏர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, Airshot 550 சொல்லிட்டு. அதாவது பட்ஜெட் ரேட்டில் உங்களுக்கு ப்ரீமியம் அவுட்புட்டை தருது. பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு ப்ரீமியமாக தான் இருக்குது. வெளியேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ரிசல்ட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்டோட அப்டேட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கை பிரித்து காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. மேபி அதுக்குள்ளாடி தான் உங்களுக்கு இயர்படெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதை தனியாக ஒதுக்கி வச்சிடலாம். இந்த சார்ஜிங் டாக்கை தவிர இன்னொரு குட்டி பேக் தந்திருக்காங்க, அதை நான் உங்களுக்கு பிரிக்கிறேன். குட்டி பேக் மாதிரி இல்லை. இதை பிரிக்கும்போது உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது, அப்புறம் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. இதை தவிர பாக்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு யூசர் மானுவல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இன்னும் டாக்கை காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். டாக்கை பொறுத்த மட்டும் ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லெவலில் செக் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லா டாக்கில் வர்ற மாதிரி தான் உங்களுக்கு LED கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது இயர்பட்டை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பவுல்டோட ஒரு டச் டைப் இயர்பட் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். தண்ணிக்குள்ளடி முக்கியம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. அதாவது அது வந்து டச் டைப், இது உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, கிளியராக தெரியுது பட்டன். வேறு எந்த வித்தியாசமும் அதில் அது கூட கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பவுல்ட்டோட இயர்பட் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் மட்டும் இந்த இயர்பட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுப்போம், அதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். இது ஒரு TWS இயர்பட் தான், அதாவது ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட். இதில் உங்களுக்கு டூவல் டிரைவர் தந்திருக்காங்க. பவுல்ட்டை பொறுத்த மட்டும் டச் டைப்பாக இருந்தாலும் சிங்கிள் டிரைவர் தான் தந்திருந்தாங்க. இதில் டூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் மட்டும் இந்த இயர்பட்டில் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்திருக்காங்க. IPX4 ரேட்டிங் தந்திருக்காங்க. IPX4 ரேட்டிங் தந்திருக்கனால தண்ணிக்குள்ளாடி நம்ம கண்டிப்பாக முக்கிக்க முடியாது. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இந்த இயர்பட்டில் உங்களுக்கு நேனோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நேனோ கோட்டிங் கொடுத்துருக்கனால தண்ணிக்குள்ளாடி முக்கினால் பாதிப்பு வரும். இருந்தாலும் மழை நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கப்புறமா ஆட்டோ பேரிங் இருக்குது. ஆட்டோ பேரிங் நீங்கள் இங்கே நினைக்கிற மாதிரி மற்ற இயர்பட் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. டாக்கில் இருந்து வெளியே எடுத்ததுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பேர் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கல இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இதுக்கப்புறம் பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா 2 மணி நேரம் 47 நிமிடம் வரைக்கும் பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 18% ஏதோ காமிச்சு பேக்கப். ஸோ நீங்கள் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் எதிர்பார்க்கலாம், ஃபுல்லாக பாட்டு கேட்குறதா இருந்தீங்கன்னா. இதுக்கப்புறம் மட்டும் இந்த இயர்பட்டில் இருக்கக்கூடிய மைக் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுது. அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு பக்காவாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் இயர்பட்டில் தரக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இதுவும் வரையறுக்கத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் மட்டும் இந்த இயர்பட்டில் உங்களுக்கு மைக் நல்லாவே வேலை செய்யுது. அதாவது அவுட்புட் உங்களுக்கு பக்காவாக கொடுக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனும் உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதாவது ரொம்ப இறைச்சல்லாம் கிடையாது, பக்காவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கு. டூவல் டிரைவர் இருக்கிறனால பேஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு ரிச் ஃபீலை நமக்கு கொடுக்குது. தருமாறாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 மாத கேப்பில் நான் அன்பாக்ஸ் பண்ண இயர்பட்டில் இதுவும் ஒரு சிறந்த ஒரு இயர்பட்னு சொல்லிப்பேன். ஸோ இதனால் இதுக்கு TTGோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதோட பைலிங் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். நல்லாயிருக்கு நண்பா. ஒரு பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த பொருள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இன்டெரக்டாக சொல்கிறேன், டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமாட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், சின்ன ஒரு ஸ்பீக்கர் வேணும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அதாவது 500 ரூபா 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு போகக்கூடாது, 700 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளாடி ஏதாவது நல்ல ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன். டைம் கிடைக்கும்போது அதோட ரிவ்யூ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த பட்ஜெட்டில் வேணும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணும், மணி ஏர்னிங் வீடியோ வேணுமா, இந்த மாதிரி விஷயத்த கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.